பிசிக்கு 1000 வாட்டி கால் பண்ணியாச்சு, இன்னுமே ஃபோன் எடுக்க மாட்டாரு. ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. நைட்டு வேற நம்ம வந்து ரோந்துக்கு போனோம். இப்பயே மணி 6 ஆயிடுச்சு. மலைப்பகுதியில் சீக்கிரமாவே இருட்டிடும். எங்க போனாருன்னு தெரியல. ம் பேசாம வண்டியை ஸ்டேஷனுக்கு விட வேண்டியதான். அவர் அங்க வந்துட்ட பிறகு அங்கிருந்து கூப்பிட்டு போக வேண்டியதான். அடாடாடாடாடா, ஸ்டேஷன் மாதிரியா இருக்கு? வீடு மாதிரி இருக்கியா? அந்த ஆள் உள்ள இருந்தா நான் யமியான்னு வெளியே போனாதாயே நம்மளுக்கு ஜாலியே இருக்கு. இப்படியே வராமையே இருந்தா நல்லா இருக்கும். நம்ம பாட்டு டீயை குடிச்சோமா, சாப்பிடுவோமா, சிஸ்டம்ல படத்தை பார்த்தோமா, அப்படியே இருந்து போயிடலாம். அந்த ஆள் வந்தாலே நோண்டினே இருப்பான். வர டைம் வேற ஆயிடுச்சு. எங்க இருக்காரோ, என்னத்தை வந்து சொல்ல போறாரோ. யோ பிசி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? ஃபோன் எடுக்க மாட்டேன். அதான பார்த்தேன். என்னடா மூக்கு வைக்கலையான்ட்டு. இல்ல சார், ஃபோன் சார்ஜில் இருக்கு சார். அதான் சார் நான் கவனிக்கல. என்னாச்சு சார்? என்னது என்னாச்சு? டைம் என்னன்னு பாத்தியா? நம்ம ரூமுக்கு போற டைம். சரி, நான் தான் மலைக்கு கீழே போயிட்டேன். மேலே வர டைம் ஆகும். நீயா போயிட்டு வந்துருக்கலாம்ல. இதுக்கு நானும் கூட வரணுமா? என்னையா நீ? சாப்பிட்டியா இல்லையா? சரி, சாப்பிட்டு நம்ம போவோம். சரியா? இன்னும் ஒரு 1/2 வெயிட் பண்ணா நம்ம கிளம்பிடலாம். ஐயா, ரவுண்டு தானே வரும். ரவுண்டு வர்றது அந்த நமக்கு பண்றது தானே. இதுக்கே மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிருக்க? வா வா போவோம். லாஸ்ட் கிடைச்ச கேஸுமா ஏதாவது ஒரு கேஸு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு 3 மாசத்துல நான் வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடலான்னு இருக்கேன். சும்மா ஒரே இடத்துலலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதுவும் ஒரு கேஸும் இல்லை, ஒரு கர்மமும் இல்லை. ஐயா, நீங்க இருப்பீங்கய்யா. நீங்க அங்கே இங்கேயே மாத்திட்டு போகலாம். என்னால அப்படி ஆக முடியுமா? குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு, வயசும் ஆகி போயிடுச்சு. இனிமேடு நம்மளாலாம் ஓட முடியாதுயா. நீங்க வேணா டிரான்ஸ்ஃபர் கின்சர் வாங்கிட்டு போங்க. இது மலை பிரதேசமா நல்லா இருக்கு. கேஸும் இல்லை. நிம்மதியா வாழ்க்கையை தள்ள நல்ல ஒரு இடம்யா. ம் சரி வா, அப்படியே முன்னாடி போவோம். சீக்கிரம் போயிட்டு வேலையை முடிப்போம். ஏய், கொஞ்சம் இரு. ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கல உனக்கு? ஆமாய்யா, ஏதோ விலங்கு செத்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப துர்நாற்றமா அடிக்குது. ஐயா, நம்ம ரோந்து வரும்போது இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கவங்களும் ஆஃபீஸர் ரோந்து வர வேண்டியதானே? ரேஞ்ச் ஆஃபீஸர்னு எதுக்கு தான் இருக்காங்களோ தெரியல. இப்போ இதையுமே நம்ம தான் போய் அவங்க சொல்லணுமா? விலங்கு செத்து கிடக்குது, வந்து பாருங்கட்டு. ஒரே ரோதனையா. சை. யோ பிசி, இங்க தான் யாரும் ஹெவியா ஸ்மெல் வருது. நல்லா பாரு, இங்க ஏதாவது விலங்கு விலங்கு செத்து கிடக்குதான்னு பாரு. இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு கால் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டீங்களா? சார், நான் ஆல்ரெடி ரேஞ்சர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் சார். தே ஆர் ஆன் தி வே. இங்கே தான் சார் ஹெவியா ஸ்மெல் வருது. எங்கன்னு தான் தெரியல. பார்க்குறேன் இருங்க. சார், சார், இங்க கொஞ்சம் வாங்க சார். இங்க பாருங்க சார். ஐயோ, பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு சார். சீக்கிரம் வாங்க சார். சார், சார், கிட்ட போகாதீங்க சார். நான் ஃபாரன்சிக்கு கால் பண்றேன் சார். கிட்ட போகாதீங்க சார். போகலையா? நீ கத்துல அந்த பொண்ணு எழுந்து வந்துடும் போல. இவ்வளவு கொடூரமா பண்ணிருக்கானுங்க. மனசாட்சி இல்லாதவங்க. அதுவும் இங்க தூக்கிட்டு வந்து போட்டுருக்கானுங்க பாரு. இமீடியட்டா கால் பண்ணி வர சொல்லியா? எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணுங்க சீக்கிரம். குயிக் குயிக். ஆஃபீஸர்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸை பத்தி ஏதாவது உங்களுக்கு லீட் கிடைச்சதா? இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? எனி க்ளூஸ்? சார், இதுவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த க்ளூவுமே கிடைக்கல சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விக்டிமோட ட்ரெஸ்ஸு மட்டும் நல்லா கிழிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ரேப்புன்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ தலையில் வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு சார். ஸோ நாங்கள் செக் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா விக்டிமை வந்து கொலை பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக்கில் போட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பக்கா பிளான்டு மர்டர் மாதிரி தான் சார் இருக்கு. சார், ஒன் மோர் அப்டேட் சார். நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் செக் பண்ணோம். ஸோ அது வரையும் எங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. ஸோ மர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவ் ஏதாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நாங்கள் பேக்கை வந்து அங்கேருந்து கீழே போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட கை, ஐ மீன் ஹேண்ட் க்ளவ் யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பதிஞ்சிருக்கும். அவங்க வந்து வெரி ஸ்மார்ட்டாக அதை வந்து டீல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்றதால நம்மளுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்கல சார். என்ன சார், நீங்களும் அதே ஸ்டோரி தான் சொல்ல போறீங்களா? சார், இல்லை சார், அவங்க வந்து வெரி ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கழுத்தில், கையில், காலில் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே அவங்க விட்டு வைக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளீன் மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கேன் பி பிகம் எ கோல்டு கேஸ் சார். ஆஃபீஸர்ஸ், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இங்க வந்து பக்காவா ஒரு கொலையை வந்து யாராலையும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியாமையே கண்டிப்பா ஒரு ஏதாவது ஒரு குழுவை விட்டு போயிருப்பாங்க.
எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்வெஸ்டிகேஷன். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். நாங்கள் ஃபர்தராக நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். யோ பிசி, இந்த மர்டரை பற்றி நீ என்ன நினைக்கிற? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் எங்கே சுற்றி யோசிச்சாலும் திரும்ப திரும்ப எனக்கு ஒரே இடத்துல தான் வந்து நிற்கிது. எதுக்காக இந்த கொலை பண்ணாங்க? மோட்டிவ் ஆஃப் திஸ் மர்டர் என்னவா இருக்கும்? சார் இதில் என்ன சார் சந்தேகம்? என்னது கள்ள தொடர்பாக இருக்கும், வேற என்ன? இப்போ அந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அன்னைக்கு கூட ஒரு கேஸ் பார்த்தீங்கல்ல, எல்லாம் இப்படி தான் சார். பிசி மேபி யூ ஆர் ரைட். பட் என்ன ப்ரூஃப் இருக்கு நம்ம கிட்ட? ஒண்ணுமே இல்லையே. ஆ, யோசிப்போம். ஆ, கரெக்ட், பிடிச்சிட்டேன். அந்த சூட்கேஸ் செக் பண்ணீங்களா? அதுல ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்களா? பார்த்தேன் சார், அதுலலாம் ஒண்ணுமே இல்லை சார். இல்ல இல்ல சார், கரெக்ட். அதுல ஒரு டேக் தொங்கிட்டு இருந்தது சார். அதுல அந்த ஷாப் நேம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பையன் வந்து ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மர்டரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்கும், ஷாப்போட அட்ரஸ். இமீடியட்டா அந்த ஷாப்புக்கு அட்ரஸ் கால் பண்ணிட்டு நேரில் போய் பாருங்க. எனக்கு ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு இமீடியட்டா என்னோட டேபிளுக்கு வரணும் சீக்கிரம். ஷோர் சார், போயிட்டு இமீடியட்டா அதை பார்க்குறோம் சார். நீ யார்கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிடலாம், என் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இதுதான் அந்த மாலு. ஆமா, அட்ரஸை பார்த்தா அப்படிதான் இருக்கு. உள்ள போய் விசாரிப்போம். டேய் தம்பி, இங்க வாப்பா. சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். என்ன இன்ஃபர்மேஷன் சார் வேணும்? தம்பி, நான் கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கேன்ப்பா. எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. சொல்லுங்க சார், என்ன ஹெல்ப் சார் வேணும்? கொஞ்சம் இந்த போட்டோவை பாருப்பா. இந்த போட்டோல இருக்கிற சூட் கேஸு, அப்புறம் அதுல இருக்க டேகு, இதெல்லாம் இங்க வாங்கினது தானே? கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஆமாம் சார், நான் பார்த்துட்டேன். நீங்கள் கொடுத்த இந்த ஃபோட்டோவில் இருக்க சூட்கேஸு, அப்புறம் அதில் டேகாக இருக்க பில்லு எல்லாமே நம்ம ஷாப்போட தான் சார். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? எது பிரச்சனையாவா? மர்டர் இஷ்யூடா? ஒன்றும் இல்லை. லாஸ்ட் 5 நாள்ல இந்த சூட்கேஸ் இதே கலர் இதே மாடல்ல யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே மொபைலுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடணும். புரியுதா? மர்டரா? சரி சார், இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப் நான் பண்ணிடுறேன் சார். என்ன இவ்வளோ நேரம் ஆகி இந்த பிசியை காணோம்? இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப இடம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். சார், சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் சார். நீ ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லு, அது முக்கியமா இல்லையான்னு நான் சொல்றேன். சார், நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த மாலுக்கு போனேன் சார். அங்க வேலை செய்யற பையனை பிடிச்சி விசாரிச்சேன். ஸோ லாஸ்ட் 5 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் இதே மாதிரியான சூட்கேஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். அந்த 7 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் கால் வந்து ரீச்சபிள்ல இருந்தது. எடுத்து ஆன்சர் பண்ணாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் எனக்கு கால் ஆன்சர் பண்ணவே இல்லை சார். நான் மறுபடியும் மறுபடியும் அடிக்கிறத பார்த்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் சார். அந்த லொகேஷன் எல்லாத்தையும் நான் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். இதுதான் சார் சொல்ல வந்தேன். ஓ மேன், குட் ஜாப், ரியலி அப்ரிஷியேட்டட். நான் இது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நீங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் அந்த பேர்லாம் வந்திருக்குமே, அப்போ நம்ம டிலே பண்ண தேவையில்ல. இமீடியட்டா அந்த ஊர்ல போய் நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா சார். அவன் பேர் சங்கர். வாங்க போலாம். டே தம்பி, நில்லுப்பா. நீங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க சார், யார் சார் நீங்க? உங்களை இப்பதான் புதுசா இந்த ஊர்ல பாக்குறேன். தம்பி, நான் இன்ஸ்பெக்டர் கிரைம் பிரான்ச். சரி, எனக்கு சில பல இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. கேளுங்க சார், கிரைம் பிரான்ச்னு வேற சொல்றீங்க. கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், கேளுங்க சார். இப்போ இந்த ஊர்ல சங்கர்னு ஏதாவது ஒரு பையன் இருக்கிறானா, இல்ல இருந்தானா, இல்ல வெளியூர் எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கானா? அந்த விஷயம் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா? ஆமா சார், சங்கர்னு ஒருத்தர் இருந்தான். நம்ம முனிமா பையன் தான் அவன். அவன் வேலை ஏதோ கிடைச்சி எங்கேயோ ஃபாரின் போயிட்டான்லாம் கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு சார்? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன என்கொயரி. ஊருக்கு எப்போ வந்தார் லாஸ்டா, அந்த டீட்டெயிலாம் தெரியுமா? அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் தெரியாது சார். ஆனா நான் அவனை பார்த்து எப்படியும் 1 வருஷம் இருக்கும் சார். அவங்க அம்மாவுக்கு மட்டும் காசு அனுப்பிச்சிருவான்னு தெரியும். மற்றபடி வேற எதுவும் தெரியாது சார். சரிப்பா தம்பி, தேங்க்யூ. என்ன கிரைம் பிரான்ச்ல வந்து இவனை தேடுறாங்க? முதல்ல உங்க அம்மா கிட்ட இந்த மேட்டரை பத்தி சொல்லணும். ஓஹோ, என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா? சரி சரி.
இனிமேட்டும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இந்த டைம்ல எவன்டா ஃபோன் பண்றது? ஹலோ, யாரு? அப்படியா? எப்போ நடந்தது? எப்போ வந்து சரண்டர் அடைஞ்சான்? அப்படியா? நான் இமீடியட்டா வரேன். அவனை கன்ஃபெஷன் ரூம்ல உட்கார வைங்க. ஓகே. என்னது, அக்யூஸ்ட் அவனே வந்து சரண் அடைஞ்சிட்டான்னு சொல்றாங்க. சரி, நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க சங்கர், எப்படி இருக்கீங்க? சர்ப்ரைஸா இருந்தது. சடனா ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்து நீங்க வந்து சரணடைஞ்சு வந்துட்டீங்கன்ட்டு. எங்களுக்கு வேலை மிச்சம். சரி சொல்லுங்க, எந்த ரீசனுக்காக இந்த மர்டர் பண்ணீங்க? எதுக்காக பண்ணீங்க? மோட்டிவ் என்ன? இந்த ரீசன் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஏன் இப்ப சடனா வந்து சரணடைஞ்சீங்க? இதுக்கு உண்டான ரீசனை எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இல்லை சார், நான் சரணடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் எங்கள் ஊரில் வந்து என்னை பற்றி விசாரிச்சிங்கன்னு தெரிய வந்தது. அதனால் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க? நானாக சரணடைஞ்சா குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கும் தான் சார் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை சார், இந்த கொலைக்கு மோட்டிவ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அவளை வந்து வேணும்னா கொலை பண்ணல சார். ஆக்சுவலாக அவள் வந்து எனக்கு வந்து செகண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக தான் இருந்தேன் சார். நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்போ வேலை விஷயமா அங்கே போயிட்டு வர்றப்போ தான் இந்த பொண்ணு கூட பழக்கமாச்சு. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு சார். ஸோ அதனால் அவங்க வந்து என் கூட தனியாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் சார். நான் இங்கே கொஞ்ச நாள், அப்புறம் என் முதல் மனைவி வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். ஆனால் அந்த பழக்கம் வந்து தெரிய வந்துச்சு என் 2வது மனைவிக்கு. நான் அவரோட பேரை கையில் பச்சை குத்திருந்தது தான் இப்போ பிரச்சனையாக இருந்தது. அவங்க வந்து பச்சை குத்துனதை அழிக்க சொல்லியிருந்தாங்க. நான் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால எங்களுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தையில் தள்ளுமுள்ளு வந்தது சார். அதில் வந்து அவங்களுக்கு அடிபட்டுருச்சு சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அவங்க இறந்துருப்பாங்கன்ட்டு. திருப்பி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்லா இருக்குடா நீ சொல்றதெல்லாம். ஸோ உங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா தள்ளுமுள்ளு பண்ணுவீங்க. இந்த கள்ளக்காதல் விஷயத்துல தான் நீங்க வந்து எல்லாரும் மாட்டிக்குவீங்க. என்னதான் உங்களெல்லாம் சொல்றதுனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு. சார் அதுக்கப்புறம் நான் ஒருத்தனால இதை பண்ண முடியாதுன்றதுக்காக என் சொந்தக்காரன் ஒருத்தன் இங்கே இருக்கிறான் சார். நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம் சார். ஸோ என் சொந்தக்காரன் கோயம்புத்தூரில் தான் இருந்தான். அவனுக்கு கால் பண்ணிவிட்டு அவனை இங்கே வர வச்சுட்டு ஒரு சூட்கேஸ் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து இதை என் பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அங்கே இங்கேயும் சுற்றினோம் சார். எதுவுமே செட் ஆகலை. அப்போ தான் அந்த ஏற்காடு அந்த மலைப்பகுதியை பற்றி என் நண்பன் சொன்னான். அதுக்கப்புறம் அங்கே தான் போய் சார் நாங்கள் தூக்கி போட்டோம். இப்போ உங்களோட உறவால எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல நீங்க யோசிக்கிறதே இல்லைல்ல. இப்போ முதல் மனைவி அவங்க குழந்தைங்க யார் பார்த்துப்பா? உன்னோட பேரும் இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு. உன்னோட மனைவின்ற பேரும் அவங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே. நீ ஈஸியா போயிடுவ. என்னதான் சொல்றதுனே தெரியல உங்களோட மாதிரி ஆட்களை. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நிக்க வச்சு சுடணும். நீங்க என்ன சொல்றீங்க?